இப்பொழுது நம்மளுடைய இஸ்திரி பெட்டி அக்கா அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இல்லை நான் கேட்குறேன், காஷ்மீரில் நடக்கிறது மட்டும்தான் இனப்படுகொலை நீங்க சொல்றீங்களா? 20 வருஷமா பிராமணர்களுக்கும் அதுதான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே எங்க இனத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா எங்க பிராமண பொண்ணுங்களாம் எவன்டா கட்டிப்பான் சொல்லுங்கடா. எல்லாரும் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா செத்து போனவங்களாம் யாரையா கருமாறி பண்ணுவா? ஒரு ஐயர் பையன் இருக்க மாட்டாங்க. உங்க வாழ்க்கையில பிராமணர்கள் எல்லாம் ஒரு அங்கம்டா. நாங்க இல்லாம என்ன பண்ணுவீங்க நீங்களாம்? இப்படிப்பட்ட எங்களை ஏன்டா அழிக்க பாக்குறீங்க? முதல்ல யாரு வந்தேரி இல்ல கேக்குறேன். கைபோர் போடன் வழியா நாங்க மட்டும் தான் வந்தோமா? வேற யாரும் வரலையா? அதை பத்தி நீங்க பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஓட்ட வராது. 4000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வந்தையர்களை பத்தி பேசுறீங்க நீங்க. 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சங்கதியை பத்தி உங்களுக்கு தெரியுமா என்ன? தமிழ் மன்னர்களுக்கு அந்த புறத்து சேவை பண்ண வந்தவங்க தான் இந்த பேசுற மக்கள். அவங்கலாம் இன்னைக்கு நாங்க தான் தமிழர்ன்ட்டு நெஞ்ச நிமித்திட்டு நிக்கிறாங்க. அப்ப நாங்க தமிழர்கள் இல்லையா? என்னையா நியாயம் இது? ஏகப்பட்ட செருப்படிகளுக்கு பின்னர் அவதூறு பேச்சுக்கு பிரஸ் மீட் வைத்து விளக்கம் கொடுத்த போது பச்சை கிளிகள் தோளோடு காட்டுக்குயிலோ மயிலோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்த. ஹலோ, நீங்க யார்? நீங்க என்ன ரீல்ஸ் எடுக்க வந்திருக்கீங்களா நீங்க? வெயிட் பண்ணுங்க, அங்கே வெயிட் பண்ணுங்க, கால் பேசிட்டு வந்துடுறேன். புரியுதுங்களா? హలో మమ్మీ, మాట్లాడు మమ్మీ. మేరీ మీటింగ్ చేస్తుండి, మేరీ కాల్ అప్పుడు చేస్తుండి. சரி மம்மி, ஓகே 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 ஓகே. ஹலோ, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் இன்டர்வியூ. என்னத்துக்கு எல்லாம் இப்படி அடிச்சுக்கிறீங்க? வெயிட் பண்ணுங்க, நான் இன்டர்வியூ கொடுப்பேன். புரியுதுங்களா? சும்மா நீங்க வந்து மைக்கு வாயில விட்டுட்டு கூடாது. ஆமா தப்பா சார். சார் நீங்க அமைதியா இருங்க சார். பொய் சார், நீங்க பேசுறது எல்லாமே பொய் சார். பொய் பொய் பொய். நான் அந்த புறன்ற வார்த்தையை விடவே இல்லை. இவங்களாதான் ஏதோ கதை கட்டுறாங்க. ஆதாரம் இருக்கு மேடம், காட்டுங்க ஆதாரத்தை காட்டுங்க. ஆமா, சும்மா ஆதாரம் சொல்லிட்டு இருக்காதீங்க. காட்டு ஆதாரத்தை. ஆமா, நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? நீங்க சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க, அவர் கேள்வி கேட்டிருக்காருல்ல. நான் எதுக்கு அந்த மாதிரிலாம் சொல்ல போறேன்? சும்மா சும்மா சார், அவரும் மைக் வச்சிருக்காரு சார். நீங்க ஏன் சார் மைக்கை இடையில விடுறீங்க? ஆமா, நான் அந்த மாதிரி எதுவும் நான் சொன்னதில்லை. புரியுதுங்களா? ஆதாரம் காமிச்சிட்டு இருக்கேன். எங்க ஆதாரம்? ஒரு ஆதாரம் உருப்படியா இல்லை. நீ இருப்பா, கொஞ்சம் இருப்பா. நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. அந்த காலத்துல இசைக்கருவிங்க வாசிக்கிறவங்கள என்ன கம்யூனிட்டி? அவங்கள கலைஞர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? சும்மா வந்து ஆதாரம் இல்லாம பேசக்கூடாது. இஸ்ரீ மேடம், நீங்க வெறுப்பாதீங்க. கலைஞர் ஐயா எப்பயும் அந்த மாதிரி சொன்னதில்லை. நீங்க ஏன் அந்த போன்ற வார்த்தையை விட்டீங்க? ஏன் அந்த புறத்துலலாம் வந்து வார்த்தையை வாசிக்க மாட்டாங்களா? அந்த புறம்ன்றது வந்து ஒரு கொச்சமான வார்த்தையா? ஏன் அது அப்படி கொச்சமான வார்த்தை நினைக்கிறீங்க? மேடம், 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ராஜாவை பத்தி தான் நீங்க பேசிருக்கீங்க. அப்படி எந்த ஒரு இதுவும் நான் பேசல. முதல்ல வீடியோ பாருங்க தம்பி. சும்மா பார்க்காம எதுவும் பேசாதீங்க. புரியுதா? எல்லாருக்கும் தான் சொல்றேன். பார்த்தாச்சு. என்ன பார்த்தாச்சு? என்ன பார்த்தீங்க? உங்களுக்கு காது கேட்கலன்னு நினைக்கிறேன். காதுல நல்லா தான் கேக்குது. நீங்க மாத்தி பேசினீங்க. என்ன சொல்லுங்க மேடம். 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜாவை பத்தி எல்லாம் பேசுறீங்க. அடுத்து என்னன்னு பாருங்க. அவங்களுக்கு சேவையை பத்தி எல்லாம் பேசுறீங்க. போய் நீங்களும் போய் சொல்றீங்க. அந்த வீடியோல இருக்கிறது பொய் தாங்க. மேடம், விளக்கம் கொடுக்கறதா எங்க எல்லாரையும் மீட்டிங் பண்ணி அரேஞ்ச் பண்ணீங்க. நீங்க விளக்கத்தை பத்தி கொடுத்தா மாதிரின்னு தெரியல. நீங்க போய் சொல்றீங்க. தம்பி நீ கேளுப்பா. சொல்லுப்பா. ஆமா, இங்கே பாருங்க எல்லாருக்குமே. நான் வந்து தெலுங்கு மக்களை பற்றி எதுவுமே நான் பேசலை. தமிழர்களை பற்றி தான் நான் பேசினேன். அந்த புறத்தில் ராஜாக்கள் சேவை செய்யணுன்ட்டு நான் யாரையுமே அப்படி குறிப்பிடலை. புரியுதுங்களா? அப்படி பேசியிருந்தா நான் இங்கேருந்து போயிடுறேன். நீ வந்து இந்த வேலையை விட்டு போவியா? மேடம் இருக்கு மேடம். ஆதாரமும் குறும்படமும் இருக்கு மேடம். காட்டிட்டுங்களா? மேடம் எங்க போறீங்க? பிரஸ் மீட் ஓவர். எல்லாரும் போங்க, கலையலாம். மேடம் வணக்கம். தெலுங்கு மக்களை பற்றி இழிவாக பேசிய நடிகை இஸ்திரி தனது சொந்த ஊரான ஹைதராபாத்தில் ஓடி ஒளிந்து தலைமறைவானார். வணக்கம், நான் தான் உங்கள் இஸ்திரி பெட்டி. இப்போ வந்து நான் வந்து ஹைதராபாத்தில் தான் இருக்கேன்.
நான் வந்து ஒரு ஷூட்டிங்காக வந்திருக்கேன். ஷூட்டிங் முடிச்சுட்டேன், ரிலாக்ஸாக இருக்கேன். ஐ வாண்ட் சம் பீஸ் ஆஃப் மைண்ட். பார்த்தீங்களா, நான் அப்புறம் தான் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் அதில் தெரிஞ்சது தலைமுறைவாக்கி விட்டார், அங்கே போய் விட்டார், இங்கே சென்று விட்டார். என்ன இதெல்லாம்? எனக்கு நான் ஏன் தலைமுறை ஆகணும்? அது எனக்கு அவசியமே இல்லைங்க. நான் ஒரு ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. நேரில் வந்து நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து நான் எல்லாரும் கரெக்டாக விளக்கம் கொடுப்பேன். ஓகே, நன்றி, வணக்கம். கைதுக்கு பயந்து ஓடி ஒளிந்த ஸ்திரியை போலீசார் கைது செய்த போது. மேடம் எங்க போறீங்க? நீ வாஷ்ரூம் போறேங்க. அரெஸ்ட் பண்ணிட்டா வாஷ்ரூம் கூட போக கூடாது. சீ, என்ன லாஜிக் இதெல்லாம்? ஐயோ, ஜெயிலுக்கு போட்டுட்டாங்களே. ஐயோ, பயமா இருக்கு. ஜெயில நான் செட்டலா சினிமால தானே பார்த்துருக்கேன். அவன் பேச்ச கேட்டு இவன் பேச்ச கேட்டு வாய விட்டியாடி. தேவையாடி உனக்கு? தேவையாடி உனக்கு இதெல்லாம்? ஐயோ, பயமா இருக்கு. அழக்கூடாது, நம்ம அழக்கூடாது. நம்ம இஸ்திரி பொட்டி அழக்கூடாது. நம்ம வந்து கெட்டாடவகடி. பயப்படாதடி, பயப்படாதடி. ஐயோ, ஜெயில கொசு கடிக்குமே, வலிக்குமே. கொசுவை நான் பார்த்தது கூட இல்லையே. ஜெயிலில் சரக்கு கொடுப்பாங்களா? கஞ்சி கொடுக்கறதே பெரிய விஷயம் முடியே. சார் சார் சார், வர சார், இருக்கு சார். ஒன்ட்டேன் மேடம், ஒன்ட்டேன். குத்து வழக்கு, குத்து வழக்கு, சத்தியமா நீ குடும்ப குத்து வழக்கு. என்ன இங்க ஒரு வசதியும் இல்ல? ஒரு இது ஒரு ஃபேன் இல்ல, ஏசி இல்ல. ஒரு நான் கொசு கடியெல்லாம் என்னால் தாங்க முடியாதுங்க, புரியுதுங்களா? இஸ்திரி, நீ ஒன்றும் மாமியார் வீட்டு வரல, ஜெயிலுக்கு வந்திருக்க. இங்க இப்படிதான் இருக்கும். உங்க வீடு கிடையாது. இங்க பாருங்க, வீட்டில் எனக்கு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு. நான் அவனை கவனிச்சுக்கணும். அதனால எனக்கு வந்து எனக்கு கொஞ்சம் பார்த்து கவனிங்க, புரியுதுங்களா? ஏமா இந்த பிக் பாஸ்ல போய் 4-5 பேர் குத்தாட்டம் போட்டியா? அப்ப எங்க போச்சு குழந்தை? சரி, உங்க வீட்டுக்காரன் எங்க? இங்க பாருங்க, என் பர்சனல் பத்திலாம் எதுவும் பேசாதீங்க, சொல்லிட்டேன். என்னடாப்பா, என்னடா இது? வீட்டுக்காரங்க தானே கேட்டா. இது என்னடா தப்பு? இது எனக்கு இப்போ ஃபைனலா சொல்றேன், பெட் கிடைக்குமா கிடைக்காதா? உனக்கு பெட்டு கிடையாது, இதுதான் கிடைக்குது. இந்தா அராஜகம், இது ஓர் அராஜகம். திராவிடியம் பேசக்கூடியவர்களுக்கு హైదరాబాద్ నుంచా రేపు అక్కడ వచ్చి ஜெயிலர் சார், ஜெயிலர் சார், கொஞ்சம் குசுவத்தி தான் கொஞ்சம் கொடுங்களேன். என்னம்மா சத்தம்? கொசுவத்தி, கொசுவத்தி. கொஞ்சம் கொஞ்சம் பேச்சா பேசுற நீ. இப்போ பார்த்தியா, கொசுவத்தி கொடு, சக்கரவர்த்தி கொடுன்னு ஒழுங்கா போடுமா. ஐயோ, கொசு கடிக்குது. ஜெயிலர் சார், ஜெயிலர் சார், ஏதாவது கட்டிங் அரேஞ்ச் பண்ண முடியுமா? சாங்கா கூலிங்கா? கூலிங்கா இருந்தாலே சூப்பராக இருக்கும். அடிச்சு இருப்பால. ஜெயிலர் சார், குடிச்சா கொஞ்சம் தூக்கம் வரும், கொசுக்கடியெல்லாம் தெரியாது. அதான் சார், இன்னும் அரேஞ்ச் பண்ணி விடுங்களேன். நீ பண்ண பாவத்துக்கு இதுங்க அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும். மூடிட்டு தூங்கு, இல்லைன்னா லாக்அப் எடுத்து தான் நீ. டே, என்ன ஒரு செலிபிரிட்டின்னு ட்ரீட் பண்ணுற மாதிரியே பண்ண மாட்டேறீங்கடா. வெளியே வந்து உங்கள் எல்லாரையும் நான் கவனிச்சுப்பேன், பாருங்க. நடிகை இஸ்ரியின் சூழ்நிலை கருத்தில் கொண்டு அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. என்னை குடும்பம் போல் பாதுகாத்த சொந்த நண்பர்களுக்கு மிக்க நன்றி மற்றும் வழக்கறிஞர்களுக்கு எனது நன்றி. எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் எனது நன்றி மற்றும் என்னை உயிருக்குயிராக நேசித்த இந்த தமிழக மக்களுக்கும் எனது நன்றி. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மக்களுக்கு
எனது மனம் மிகுந்த நன்றி. புழல் சிறையில் என்னை வழிநடத்திய அனைத்து நபர்களுக்கும் எனது நன்றி. மற்றும் சிறு குரலாக இருந்த என்னை சீரும் புயலாக மாற்றிய அனைத்து மக்களுக்கும் எனது நன்றிங்க. இந்த வாய்க்கு தானே புழல் வரைக்கும் வந்திருக்க, இன்னும் திருந்தல நீ. இதோட நிப்பாட்டிக்க, இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாக டிகார் தான்.